வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா? இந்த பொங்கல் ரேஸில் ஜனநாயகன் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்ன? ஜனநாயகனுக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அதற்கான நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் தான் யார் கேஸ் கொடுத்தா அப்படின்ற விவரம் தெரிய வந்திருக்கு. சென்சார் போர்டு உறுப்பினரே இந்த படத்திற்கு எதிராக சில ஆட்சேபகரமான கருத்துக்கள் இருக்குன்னு கேஸ் கொடுக்க அது தொடர்பான வாதங்கள் எல்லாம் இடம்பெற்றது. படம் இன்னும் 48 மணி நேரம் கூட இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் 9ஆம் தேதி காலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படின்றப்போ அன்றைய தேதிக்கு படம் வெளியாகாது அப்படின்னு திரைப்பட தியேட்டர்கள் அதிபர்கள் சங்கம் அறிவிக்கிறாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக இந்த படம் சார்ந்த நிறுவனம் எதையும் சொல்லவில்லை. இதனுடைய பின்னணி அப்படின்றது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இது அப்நார்மலாக இருக்கிறதே அப்படின்னு நீதிபதியே கேள்வி எழுப்புகிறார் இந்த விவகாரத்தில். குறிப்பாக பாதுகாப்பு படைகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள், சிம்பிள்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது தொடர்பான என்ஓசியெல்லாம் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு மறு ஆய்வுக்கு இந்த படம் அனுப்பப்பட்டிருப்பதாக சென்சார் போர்டு இந்த தகவலை நீதிமன்றத்தில் சொல்லுகிறது. இந்த பின்னணி, இந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. ஜனநாயகனுக்கு சிக்கல் பின்னணி என்னென்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய பத்திரிகையாளர் திரு ஜுபேர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு சாமணி நாகராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சினிமா பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு வெற்றிவேல், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு ஜுபேர் அவர்கள்ட்ட, ஜனநாயகன் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுதுன்றது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து பேசப்பட்டு வரக்கூடியது. இந்த கடைசி நேர சிக்கலுக்கு யார் காரணம்? இல்லை, கடைசி நேர சிக்கலுக்கு இந்த படம் ஆக்சுவலாக முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க ஜனவரியில் ரிலீஸ் பண்ணணுங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இந்த படத்தை தள்ளி கொண்டு வந்தாங்க. இப்போ 19ஆம் தேதி அவங்க சென்சாருக்கு அப்ளை பண்ணதாகவும், அதுக்கு பிறகு அது இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சென்சார் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 5ஆம் தேதி, இந்த மாதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதில் சில ஆட்சேபகரமான கருத்துக்கள் இருக்குன்னு நாங்கள் மெயில் அமைச்சிருக்கிறோம். ஆனால் அந்த மெயில் எங்களுக்கு ரிசீவ் ஆகலை. இல்லை, மெயில் வரலன்னு அவங்க சொல்கிறாங்க, ரிசீவ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்ப இது சென்சார் போர்டு ஒரு படத்தை நிப்பாட்டி வைக்கலாம், தடை பண்ணி வைக்கலாங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. 91 ஒரு படம் ஆரம்பிச்சாங்க, குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம், ஆர்கே செல்வமணி டைரக்ஷன் பண்ற, ராம்கி மற்றவங்க நடிச்ச படம். அந்த படம் 91 ஆரம்பிச்சு 92 முடிக்கப்பட்ட படம். 2007 தான் ரிலீஸ் ஆச்சு. ராஜீவ்காந்தி கொலையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்போ சென்சார் போர்டுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. அந்த அவங்க பார்த்து ஃபைனலாக முடிவு பண்றது தான். அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்ற காரணங்கள் என்ன அப்படின்னா, இதில் மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான காட்சிகள் இருக்கு, ராணுவத்தை பற்றி தான் சொல்கிறாங்க, அதுவும் இருக்குன்றாங்க. அந்த மாதிரியான சில பெர்மிஷன் வாங்க பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆட்சியகரமான கருத்துக்களாக இருக்குது, அதை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா ரிவைசிங் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம், அந்த ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு எங்களுக்கு வரதுக்கு 4 வாரம் ஆகுங்கிற மாதிரி ஒரு தகவல். மந்த்லி ஒன்ஸ் சேருவா. ஆமாம், 4 வாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது ஏன் 2 தரப்புல இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல இந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதிங்கிறது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டீங்க. அப்போ கொஞ்சம் இயர்லியராகவே நீங்கள் அந்த படத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, பொலிட்டிக்கல் பேச போகிறீங்க, சிக்கல் வரும்னு தெரியும். பராசக்திக்கு அதே மாதிரியான சிக்கல் வந்துச்சு. அங்கே ரிவைசிங் வரைக்கும் போயிட்டு அவங்க வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரீ பிளானாகவே இவங்க பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. இதுக்கு பாஜக அரசாங்கம் பின்னாடி இருந்து வேலை செய்யுது, விஜய் கூட்டணி கொண்டு வர்றதுக்கு முடக்கிறாங்க. விஜய் அப்படின்னு யார் ஏற்படுத்துறா? இந்த விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர்கள், விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், விஜய் பார்த்தீங்களா கூட்டணி கொண்டு வர்றதுக்கு தான் மிரட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பாஜக ஏன் இதை செய்யணும் அப்படின்றதுல நிறைய கேள்விகள் இருக்கு, சந்தேகம் இருக்கு. இயல்பா நடக்கிறது இல்லை, நான் சொல்றேன், ஓய்பிரிவு பாதுகாப்பு கேட்டவனே வீட்டை விட்டு வாரத்துக்கு இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல ஒரு 3-4 தடவை தான் மொத்தத்துக்கு வெளியே வந்திருப்பாரு. அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கேட்டவனே மத்திய அரசு கொடுக்குது. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களா அவருக்கு? இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு. அப்ப இவங்க என்ன ஒரு நரேஷன் செட் பண்றாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விதமான பிரபகண்டாவும் திறந்து போயிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் இந்த படத்தை முடக்க பார்க்குறாரு, திமுக இந்த படத்தை முடக்க பார்க்குது, சென்சார் இப்போ என்ன பண்ணுறாங்க, சென்சார் முடக்க பார்க்குது, சென்சாருக்கு பின்னாடி பிஜேபி அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த படம் ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா, இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் பராசக்தி ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பராசக்தி ட்ரெய்லருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு. இது ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் பண்ணப்பட்டதுனால அது நிறைய டீ கோட் எடுத்து போடப்பட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி 2-3 மில்லியன் தான் போயிருக்கு. அப்போ இவங்க சோலோவா வரணும்னு ஆரம்பத்தில் பிளான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 1300 தியேட்டருக்கு சோலோவா பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. அது தள்ளி போய் இப்போ 600 வந்த பிறகு
இப்ப இந்த தாமதங்கள்லாம் பாக்குறப்ப ஏதோ திட்டமிட்டு இவங்க பண்றாங்களோ, திட்டமிட்டு இந்த படக்குழு பண்ணுது. வரவே கூடாது. ஏன்னா விஜய் வந்து பிஜேபிக்கு எதிரானவர் தான், விஜய் வந்து பிஜேபி எதிர்த்தா நீ அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ண போறதுக்காக பண்ணப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம். ஒன்று ரெண்டு விதமான காரணம். கொஞ்சம் யோசிங்க. விஜய் மட்டும் இந்த முடிவெடுத்தா பரவாயில்ல, இதுல ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்திருக்கு. அவங்க சொல்றது 500 கோடி ரூபாய் அதுல முதலீடு. 500 கோடி வச்சு ரிஸ்க் எடுப்பாங்க. விஜய்னுடைய மேனேஜர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு, ஜெகதீஷ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். விஜய் ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னா விஜய் தான் ப்ரொடியூசர். யாருக்கோ விஜய் தான் இருப்பார். கேவிஎன் ப்ரொடக்ஷன் தானே. கேவிஎன் ப்ரொடக்ஷன் பேனர் தான், சினிமா கம்பெனியில் பேனர் வச்சிருப்பாங்க. பேனர் இன்னொரு ஜாயின் பண்ணி பண்றாங்க. அவங்க இங்க இருக்க பேனர்ல இங்க நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ்னு பேர் பேனர் மட்டும் போட்டுக்குவாங்க. ஆனா நடிகரே இது பண்ணுவாங்க. பட் அவங்க வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க பெரிய படம்லாம் பண்றாங்க சார். ஆமா, அவருக்குமே பாஜக பேக்ரவுண்ட் இருக்குன்றாங்க. அவர் ஏன் சென்சார் வாங்க முடியல? இப்போ யாருக்கு இது பண்றாங்க? பாஜக இவரை முடக்குது, இவர் வளர்ச்சியை தடுக்குது. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். இன்னைக்கு ஒரு போட்டி வேணுமோ வேணாமோ ஒரு போட்டி ஒரு கட்டமைக்கப்படுது. இந்த ட்ரெய்லர் வச்சு என்ன பண்றீங்க, விஜயா சிவகார்த்திகேயனா அப்படின்னு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல விஜய் தன்னுடைய கடைசி படத்துல விட்டு கொடுப்பாரா? அந்த கட்டமைப்பே உருவாக்கப்பட்டதுதான். கட்டமைப்பே உருவாக்கப்பட்டது எல்லாமே இங்க வந்து கட்டமைக்கப்பட்டதுதான். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல எடுத்து பாருங்க. அந்த அண்ணனுக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்கற மாதிரி உங்களை யாரையா உங்களை அடிக்கிறா? சிவகார்த்தியின் படத்தை முடக்க பார்க்குறாரு, சன் பிக்சர்ஸ் முடக்க பார்க்குது, ரெட் ஜெயிண்ட் முடக்க பார்க்குறாரு, உதயநிதி முடக்க பார்க்குறாரு, அமைச்சரவை கூடி இதான் முடிவு. தொடர்ந்து இந்த படம் இது எல்லாம் ஒரு இயல்பா நடக்கிற மாதிரி இருக்கா சார்? எது இயல்பா நடக்கிற மாதிரி? இந்த செய்திகளை எத்தனையோ படங்கள் திட்டமிட்ட மாதிரி வந்திருக்கு சார். செய்திகளை படங்கள், உப்மா படங்கள் கூட திட்டமிட்ட மாதிரி செய்திகளை யார் பரப்புறா சார்? ஒரு பெரிய நடிகருடைய படம் வருது, அரசியலுக்கு வந்த ஒரு நடிகருடைய கடைசி படம் வருது, அதுல ஒரு சின்ன குண்டு விழுந்தாலும் செய்தி சார். இது பரப்பணுமா என்ன? இல்ல நீதிமன்றத்துல வெளிப்படையா பேசுறாங்க சார். படத்தை ப்ரமோஷன் பண்றது பிரச்சனை கிடையாது. படத்தை முடக்குறாங்கன்னு யார் ப்ரமோஷன் பண்றா? யார் ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க? ஏன் அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்க சார்? நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆகணும் சார். இப்போ வரைக்கும் சென்சார் கிடைக்கல, அப்போ முடக்குறாங்கன்னு தானே அர்த்தம். இல்ல அதுதான் சொல்றேன். இது திட்டமிட்டு நடக்கப்படக்கூடிய ஒரு டிராமா. அவங்க வந்து சென்சார் கொடுத்துட்டு இவங்க போய் சொன்னாங்கன்னா நம்ம கேட்கலாம் சார். சென்சார் கிடைக்கல, கேஸ் வந்துருச்சு, கேஸ்ல என்ன பேசிருக்காங்க நம்ம விவாதிக்க போறோம். இந்த படம் சென்சார்ல கை வைக்கக்கூடிய படமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது இந்த படம். இது இப்ப பராக் இது ஜனநாயகனுக்கு திருப்பி வாங்க. ஜனநாயகன் பாஜக சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பராசக்தி சொல்லி பராசக்தி ஐடியாலஜிக்கலி அது அவங்க எதிரான படம். அந்த படத்தை கொடுக்குறாங்களே, அது கொடுக்கல. அங்கதான் தாவேக்காவினர் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அதை நம்ம இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். பின்னணி என்னன்றதை நான் திரு நாகராஜ் வெளிப்படையா சொல்லலை அப்படின்னாலும் இதன் பின்னணியில் பாஜக இருக்குன்னு எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. எத்தனையோ படம் விஜய் படம் வந்திருக்கு போயிருக்கு சார். இப்படி ஒரு க்ளோஸ்ல வந்து ஒரு படம் வெளியாகிறதுலேயே சிக்கல் ஏற்படுத்தி நிப்பாட்டி இருக்காங்களே சார். கேவிஎன் ப்ரொடக்ஷன் உப்மா ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கம்பெனி, ரைட்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கூலி படம் வருதுன்னா கூலிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு ஏ சர்டிஃபிகேட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ரீஅப்ளை இதெல்லாம் பண்ணல, அவங்க பாட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ கேவிஎன் அஸ் அ ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ முன்னெச்சரிக்கை அதை பண்ணியிருக்கணும், ரைட்? ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணலையா இல்லை பண்ண வேணான்னு முடிவெடுத்தாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன தான் கேவிஎன்னாலும் இதில் முன்னிறுத்தப்பட்டது ஜெகதீஷ் தான். நிறைய இடத்துல கேவிஎன் ப்ரொடக்ஷனோட முன்னாடி முன்னிறுத்தப்பட்டது ஜெகதீஷ் தான். எல்லா இடத்துலையுமே ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த இடத்துல கேவிஎன் போட்டாலும் முன்னெடுத்தப்பட்டது அந்த கோ ப்ரொடியூசரான ஜெகதீஷ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதை முதல்ல ஆரம்பிக்கும் போது இது ரீமேக்லாம் சொல்ல, இது ரீமேக் படம்லாம் இல்லைன்னாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, ஷூட்டிங் போய் 60வது நாளில் இது வந்து இந்த படம் பகவந்த் கேசரி வாங்கி ரீமேக்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது பண்ணாங்க. ஸோ முதல்ல எடுக்கப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து இப்போவும் அதில் சில சீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. அந்த ட்ரைலரை பார்த்தா அப்பட்டமா தெரியுது சார். அவ்வளோ இல்ல அவ்வளோ இதுவாக சார். அதுல இருக்க பொலிட்டிக்கல் டச்சும் விஜயோட கடைசி படத்துல இவ்வளவுதான் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அந்த பேஸ் எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சம் மாஸ் சேர்த்து ரொம்ப சிம்பிளா முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு கதை மினிமம் கேரண்டியா வெற்றி பெறதுக்கு ஒரு கதை வேணும். புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், இருக்கிறதுலே ஒரு அளவுக்கு ஈஸியான கதையா ஒன்று எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க. அது பிசினஸ் ரீதியா அவர் ஏதோ பண்ணிருக்காரு. ஏன்னா கடைசி படம் வெற்றி படையாது. முதல்ல இது கடைசி படமே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு படம் நடிப்பாரு. ஏன்னா எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்ல, நடிச்சுதான் கதை கட்டிட்டு இருக்காரு. கதை கட்டிட்டு தான் இருக்காரு. கூடுதல் தகவல் இப்ப சொல்றோம். டாக்டர் நெல்சனுடைய உதவியாளர்கிட்ட கதை கட்டிட்டு இருக்காரு. இது வந்து உள்ள வரக்கூடிய செய்தி, வெளியே சொல்லப்பட்ட செய்தி. மமிதா பைஜு ஓபனா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நடிப்பார். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காரு. கண்டிப்பா நடிப்பார் அவர். சோ தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு காமேஷ் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க திரும்ப வர திரு காமேஷ். தமிழ்நாட்டு ஜனங்க வந்து எங்களை கூப்பிட்டாரு, நான் நடிக்க வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லலாம் வேண்டாங்க. சாக்கு போக்குலாம் இருக்கும் சார். கடைசி படம் நீங்க பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க, எவ்வளவு உஷாரா இருந்திருக்கணும்.
இப்போ நான் ஒன்று சொல்றேன், உலகம் சுற்றும் இவர் என்ன சொல்றாங்க, ஆவுனா எம்ஜிஆர் எடுத்துட்டு வராங்களே இவங்க. உலகம் சுற்றும் வாலிபன் வரும்போது எம்ஜிஆருக்கு இருந்த ப்ரெஷர் மாதிரி வேற எந்த நடிகருக்கும் இந்தியாவில் இருந்ததே கிடையாது. பட் எம்ஜிஆர் கேம் த்ரூ இட். இவரால் வர முடியலையே, அப்ப என்ன எம்ஜிஆர் இவரு யார் சார் முடக்குறா? அதுதான் சார். யார் சார்? எனக்கே பார்க்கணும் போல நீங்க இருக்கு. என்னது யார் அவரு? யார் முடக்குறாங்க அதுதான் தெரியல. சார் இவர்தான் சார் தப்பு, இவங்களே இவங்களை முடக்கிக்கிறாங்க சார். சென்சார் போர்டு ஃபைட் பண்ணுது. என்ன ஃபைட் பண்ணுது சார்? இந்த பொதுவா என்ன பண்ணுவாங்க, இந்த காட்சிகள்லாம் ஆட்சேபகரமானது, கட் பண்ணி தூக்கி போடுங்க கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க கட் பண்ணாலும் நாங்க மறுதணிக்கைக்கு அனுப்பிச்சாச்சு, மறுதணிக்கை பார்த்து தான் அலோவ் பண்ணுவோம். இப்ப அமரன் படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஷோ போட்டு காமிச்சாங்க. எல்லா மிலிட்டரிக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் போட்டு காமிச்சாங்க. போட்டு இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டபோது 3 அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டது. அந்த 3 அப்ஜெக்ஷன் அவங்க மாத்தி அதை சரி பண்ணிருக்காங்க. இதுல நீங்க இந்தியன் ஆர்மி ஏதோ கொண்டு வரீங்க, சிம்பிள்லாம் வருதுன்றது சொல்றாங்க. சொல்லும் போது ஒரு பேசிக்கா, அதாவது 33 வருஷம் நடித்த நடிகர், அதே மாதிரி கேவிஎன் மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட் இருந்து இது கூட பண்ணல, நான் பேசிக் செக் கூட பண்ணலனா இது என்ன 33 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன யாருடைய தப்பு? ப்ரொடக்ஷன் தப்பா? விஜய் ப்ரொடக்ஷன் மேலே தப்பா? விஜய் இது கோ ப்ரொடியூசர் யாரு? ஜெகதீஷ் தானே. ஜெகதீஷ்ன்றது விஜயோட மேனேஜர் இல்ல சார். கோ ப்ரொடியூசரை பாக்குறீங்க, மெயின் ப்ரொடியூசரை விட்டுறீங்க. நீங்களே சொல்றீங்க பெரிய நிறுவனம், அவங்க எப்படி மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? இல்ல சார், அதுதான் சொல்றேன். இது கேவிஎன் மாதிரி நிறுவனம் மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இது வந்து திட்டமிட்டு இவங்க வேணும்டே லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியும், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே போயிருக்காங்க. கேட்டு வந்துடும் திரு காமேஷ். இது கிடைக்க கூடாதுன்றது நீங்க எடுத்த முடிவு தான். நம்ம ஏன் இந்த ரேஸ்ல வரணும் அப்படின்றது நீங்க எடுத்த முடிவு. அதனாலதான் இந்த லாஸ்ட் மினிட் டிலேவெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்ற. எல்லாருமே இன்னைக்கு வந்து ஜனநாயகனுக்கு ஒரு புது ஸ்கிரீன் பிளே ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. இது ஒரு விரும்பாண்டி கதை மாதிரி போயிட்டு இருக்கு. யாரோடது உண்மை யாரோடது பொய் அப்படின்றது வரும் நாட்கள்ல தெரிய வரும் 9ஆம் தேதி தீர்ப்புக்கு அப்புறம். ஆனா ஒரு விஷயம் வந்து இது மூலமா தெரிய வருது என்னன்னா, இவ்வளவு நாள் பாஜகவின் பி டீம், பாஜக சொல்லித்தான் இவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, எல்லாமே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வாக்க பிரிக்கிறதுக்காகவும் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு தான் பாஜக அமுச்சு விட்ட கைக்கூலி பி டீம்னு சொன்ன அதே ஆட்கள் தான் இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இது மூலமாக ஒரு விஷயம் இது மூலமாக ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. விஜய்னா தாவேகா வந்து கண்டிப்பாக பாஜகவோட பி டீம் இல்ல அப்படின்றத. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலேயே இத்தனை வருஷத்துல பேசியிருக்காரு. ஓகே காமேஷ். இல்ல இத பொலிட்டிக்கலா பார்க்காதீங்க. அமைப்பு ஒரு வாரியம், இதை நீங்க பொலிட்டிக்கலா பார்க்காதீங்கன்ற. எது சார் ஒரு வாரியமா இருக்குதுன்னா சார் இதுல இருக்கிற இஷ்யூஸ் என்னன்னா 5 பேர் பாத்துருக்காங்க சார். தணிக்கை குழு 5 பேர் பாத்துருக்காங்க. 4 பேர் மேக்ஸிமம் 3 பேர் பரிந்துரை பண்ணாலே போதும். ஒரே ஒரு மெஜாரிட்டி கிடையாது. தப்பா அதே மாதிரி வித்தியாசம் இருக்கு. 5 பேருமே பணத்துல ஒருத்தர் போய் புகார் கொடுக்கிறாரு. முதல்ல என்ன சொன்னாங்க, வெளியில இருந்து ஒருத்தர் புகார் கொடுத்து ஸ்டாப் பண்ணாங்க, இவன் நேத்தி ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இல்லவே இல்ல. அந்த 5 பேர்ல வெளியில இருந்து வந்த புகாரா உள்ள இருந்து வந்த புகாரான்னு ஏன் சென்சார் போர்டு மறைக்கணும்? நீதிமன்றத்தை மறைக்கல சார். தாவேகாரர் தான் வெளியில இருந்து வந்து குரல் கொடுத்தாங்க, லெட்டர் அனுப்பிச்சாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. இவங்க தான் நியூஸ் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் சார் யூஏ சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமாக திருப்பி எதுக்கு இன்னொரு தணிக்கை? இன்னொரு விஷயம் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. பேச விடுங்க, கொஞ்சம் பேச விடுங்க. என்ன இந்த மாதிரியான ரொம்ப விசித்திரமான ரீசன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே, இது ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருக்கிற நீதி அரசரே கேட்கிறாரு இது என்ன கணக்குன்னு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு இந்த படம் வந்து ஒரு ரீமேக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கின படம், அந்த படத்தை தான் திருப்பி எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து இவங்க கேட்கறாங்க, ஆர்மியை பத்தி காமிச்சிருக்காங்க, அதை பத்தி காமிச்சிருக்காங்க, இதை பத்தி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு என்ன வந்திருக்குன்னா புகாரு, ஆர்மியை காமிச்சதுனால் இதை நாங்கள் அவர்களிடம் கேட்டு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளியர் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இப்ப சாமி படம் எடுத்தானா எந்த கோயிலுக்கு எந்த சாமியை பத்தி அந்த சாமியை பத்தி இருக்கிற ஒரு கோயிலையும் போயிட்டு பர்மிஷன் வாங்கணுமா? இல்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் வச்சு ஒரு படம் சொல்றேன். நான் சொல்றேன் அப்படி வாங்கணுமா? ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஒரு படம் எடுக்கணும் சயின்டிஸ்ட் சம்பந்தமா. இப்ப 2.0 ஒரு படம் எடுத்தாரு, இந்திரன் ஒரு படம் எடுத்தாரு, அது ஒரு ரோபோட்டிக் பத்தின சம்பவிச்சு. அப்ப அந்த ரோபோட்டிக் சம்பந்தமா இருக்கிற கம்பெனி கிட்டயோ இல்ல அந்த ரோபோட்டிக் சம்பந்தமா இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்டயோ போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு எடுக்கணுமா? நீங்க
அந்த படத்தில் இருக்கும் சர்ச்சைக்குரிய காட்சிகள் 14 கட்டு கொடுத்துட்டீங்க. அதை ஓகே பண்ணியாச்சு. அதை ஓகே பண்ணி திருப்பி ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஏன் பண்றீங்க? அதுதான் என்னோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கேக்குறேன். அந்த ஆர்மியில இருக்கிற சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஏதோ ஒண்ணு இருக்கு, இது கூட தெரியலையா அப்படின்னு சில பேர் அங்க விவாதம் வைக்கிறீங்க. அக்செப்ட். அதுதானே சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உட்கார்ந்து பாக்குறீங்க 5 பேரு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து நீங்க ஆர்மியை வந்து டிஸ்கிரேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ வாட் எவர் கான்ட்ரோவர்சி திங்ஸ் நீங்க எடுத்துருக்கலாமே, எடுத்துட்டீங்களே, 14 கட்டு கொடுத்துட்டீங்களே. கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு யுஎஸ் சான்றிதழ்னு ஒண்ணு போட்டுட்டு அதுக்கான சர்டிபிகேட் வர டைமுக்கு வராம இழுக்கடிச்சிட்டு இப்ப லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு புகார் வந்திருக்குன்னு சொல்றீங்களே, அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அந்த புகார் யார் தெரிவிச்சதுன்னு கோர்ட்ல கேட்டதுக்கு அப்புறம் அவசர அவசரமா என்ன சொல்றாங்க, ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர்ல இருக்கிறவர் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. 5 பேர்ல ஒருத்தர் கொடுத்திருக்காங்க, பாக்கி 4 பேர் என்ன அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா அப்ப ஓவராலா ஜனநாயக முறைப்படி அந்த ஜனநாயகம் படத்துக்கு கிளியர் பண்ணிருக்கலாமே. அப்ப இது வந்து ஒரு அரசியல் அழுத்தம், பாஜகவின் மிகப்பெரிய அரசியல் அழுத்தமா தான் நான் பார்க்கிறோம். இப்பவாவது தெளிவா சார், விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு ஓகே சொன்ன மத்திய அரசு, விஜய் வெளிநாடு போகணும்னா அதுக்கு கிளியரன்ஸ் பண்ற மத்திய அரசு, இதுக்கு மட்டும் ஏன் தடை விதிக்க போகுது? இதுக்கு மட்டும் ஏன் பாஜக தடை விதிக்க போகுதுன்னு கேக்குறேன் சார். பாதுகாப்பு என்பது நாட்டில் இருக்கும் ஒரு பிரஜை. இப்ப உங்களுக்கு இஷ்யூ ஒய் பிரிவு செட் பிரிவா கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும். கேட்டோனே சார் இருங்க சார், இருங்க சார், நான் அதுதான் சார் வரேன். அது வந்து கேட்டாங்கன்னா அது ரூல், அது வந்து அவருக்கு அது தேவை அப்படின்னா கண்டிப்பாக என்ன கேட்டகரியில வரும் அந்த கேட்டகரி கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா விசா ப்ராசஸ் கொடுத்துதான் ஆகணும். எதுக்காக நீங்க தடுக்க முடியும்? என்ன ரீசனுக்கு தடுப்பீங்க? அவர் என்ன அதாவது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்துல இருந்தாரா இல்லனா அப்படின்னா அந்த மாதிரி 80 கோடி இந்த வருஷம் 80 கோடி இரண்டாவது அதிகம் பே பண்ண டாக்ஸ் பேரை நீங்க தடுக்கிறதுக்கான எந்த வித ஒரு இதுவும் இல்ல. ஆனா முகாந்திரம் அங்கெல்லாம் உங்களுக்கு முகாந்திரம் கிடைக்கல. தனிப்பட்ட மனுஷனாக விஜய்னா மேல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா ஒரு படமா வரும்போது ஏதோ ஒரு லூப் ஹோல புடிச்சுக்கிட்டு அதை இழுக்கடிக்கிறீங்க. இதை தேவையில்லாமல் வந்து எப்படியெல்லாம் முடக்கிறதுக்கான ஒரு வழியை ரெடி பண்ணீங்க. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், அது 9ஆம் தேதி இல்ல 19ஆம் தேதி வந்தாலும் சரி, என்னைக்கு வந்தாலும் ஜனநாயகன் ஒரு மாபெரும் வெற்றி படம் தான், மாற்று கருத்தே இல்ல. இன்னும் டபுளாக இப்ப இந்த படத்தோட சர்ச்சை இன்னும் 3 மடங்கு இந்த படத்தை வெற்றிக்காக கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு தான் நாங்க பாக்குறோம். சர்ச்சையை வரத்துக்காக தான் வேணுண்டே தணிக்கை குழுல வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல அணுகி இருக்காங்க. அதே போல 1-on-1 கிளாஷ் வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுதான் இவங்க தள்ளி போறாங்க. ஒரே வெற்றி பார்வை திரு வெற்றி அப்நார்மலா இருக்கு அப்படின்னு இந்த வழக்கை பத்தி நீதிபதிகள் சொல்றாங்க. அப்போ ரெகுலரா எத்தனையோ படங்களுக்கு கட்டெல்லாம் நிறைய கொடுத்து இந்த படங்களே திரையிட தகுதியிலேன்னு சொன்ன படங்களுக்குலாம் நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கேயும் நாங்கள் மறு ஆய்வு செஞ்சு தான் விடுவோம் அப்படின்றப்போ காமன் மேனுக்கு என்ன தோணும்? ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுது. இல்லை சார், நீதிமன்ற விசாரணையில் நீதிபதி என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக ரெக்கார்டில் பதிவாயிருக்கா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். நீதிமன்ற விசாரணையில் இது நடந்ததுன்னு உள்ளே இருந்தவங்க இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீதிபதிகள் சொன்னது பதிவாயிருக்காங்கிறது தெரியல. அது பதிவான இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். பட் இதில் என்ன நான் சொல்ல விருப்பப்படுறது அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு நடைமுறை சிக்கலாக தான் நான் பார்க்குறேன். தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட படம்னு அவங்க சொல்கிறது, அரசியல் கட்சியில் இறங்க போகிறாரு, ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இவங்க கடைசி கட்டத்தில் தான் இவங்க வந்து இந்த மலேசியாவில் போய்ட்டு ஆடியோ லான்ச் நடத்திட்டு வந்தாங்க. தணிக்கை வாரியத்துக்கு நீங்கள் அணுகி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் ஒரு படத்துக்கு உண்டான தணிக்கை நடக்கும். தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்னாடியே அனுப்பியிருப்பாங்க. அதே டயத்தில் தான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது என்ன வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது? இல்லைங்க சார், இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் தணிக்கைக்கு இவங்க கொடுத்தாங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு யூஏ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கொடுக்குறோன்னு தான் சொல்லியிருக்காங்க, கொடுப்போன்னெலாம் சொல்லலை. அவங்க எதுவுமே சர்டிஃபிகேட் வந்து ரிட்டனில் இஷ்யூட்லாம் கிடையாது. எல்லாமே ஓரலாக சொன்னது கொடுக்குறோம், இந்த மாதிரி கட்ஸ் இருக்குது, எத்தனை கட்ஸுங்கிறது கூட வெளியில் தெரியாது. அது தணிக்கை வாரியத்துக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டும்தான் எத்தனை கட்ஸுங்கிறது தெரியும், என்ன மாதிரியான கட்ஸுங்கிறது தெரியும். 2024-25 தணிக்கை வாரியம் பல விதிகளை இதில் மாற்றியிருக்கு. நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி படங்களுக்கு வந்து
UAA இது 3 மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த UAல இப்போ வகைப்பாடு பண்ணியிருக்காங்க. 7+ இருக்குது, 13+ இருக்குது, 16+ இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்த தகவல் வந்து என்னன்னா UA 16+ கொடுக்கறதா தான் ஒரு தகவல். இவ்வளோ பேர் எல்லாருமே ஷேர் பண்ண தகவல் இதுதான். நீங்கள் 16+ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள், சிறுமியர்கள், குழந்தைகள் நீங்கள் போய் படத்தை பார்க்க முடியாது தேட்டரில். இது ஒரு சிக்கல் அந்த படத்துக்கு இருக்குது. இதை அடிப்படையாக வச்சு இது வந்து இவங்க நீதிமன்றத்தை அணுக இருக்கலாமோங்கிறது தான் நான் ஒரு சந்தேகத்தை இந்த இடத்துல எழுப்புறேன். இல்ல அவங்க எதுவுமே கொடுக்கலன்னு தானே போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, யார் புகார் கொடுத்தாங்கன்னே தெரியலன்னு இன்னைக்கு தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் வாதங்களை முன்வைக்கிறாங்க. அதுதாங்க அது அவங்க என்னங்கிறது அடுத்தது உங்களுக்கு இன்னைக்கு விளக்கம் நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்க இதனால தான் அந்த தாமதங்கிற விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அவங்க நீதிபதி அன்னைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது இவங்க 2 பேருடைய வாதங்கள் வச்சிருக்காங்க. அதில் எல்லாமே நீங்கள் தணிக்கை வாரியத்தை ப்ளேம் பண்ணுறதையே நான் ஒரு கொஸ்டின் பண்ணுறேன். அது வந்து ஒரு அரசு துறை. உங்களுக்கு அவங்க இந்திய அளவில் இருக்கிற அனைத்து படங்களுக்கும் தணிக்கை கொடுக்கறதுக்கு உண்டான முழு பொறுப்பு இருக்குது. சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தனிப்பட்டு அவங்கள எல்லாமே ரெக்கார்டு நாளைக்கு நீங்கள் நீதிமன்றம் கூட ஒரு நான் இன்னைக்கு படித்த ஒரு விஷயத்தை சார், நீதிமன்றம் கூட இந்த ப்ரொசீஜரில் தான் அவங்க வந்து இதில் வந்து கொஸ்டின் வைப்பாங்க, பல கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனால் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் படி இந்த படத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் விஷயங்களை பற்றி நீதிமன்றம் வந்து தணிக்கை வாரியத்தோட முடிவில் வந்து எந்த அளவுக்கு அவங்க வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கண்டென்ட்டை பற்றி நீதிபதிகள் அவங்க என்ன விருப்பப்பட்டாங்க, அவ்வளோ ஆட்சேபகரமான கண்டென்ட் அதில் இருக்குன்னா அதுக்கப்புறம் நீதிபதி வேணா நீதிமன்ற குழு ஒன்று அமைச்சு அவங்க படத்தை பார்த்து அதுக்கப்புறமா இதில் முடிவெடுக்கலான்னு ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக இன்னைக்கு எழுப்பப்பட்ட விஷயங்கள் 2 விஷயங்கள் தான். பாதுகாப்புத்துறை, இராணுவம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் இதில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா அமரன் படத்துக்கு வந்து இராணுவத்தில் பேஸ் பண்ண ஒரு கதை தான். அந்த படத்துக்கு இப்போ சமீப காலத்தில் இந்த 2024-25 படி நீங்கள் முக்கியமான சில துறைகள்லாம் நீங்கள் NOC வாங்கி தணிக்கை வாரியத்துக்கு சப்மிட் பண்ணணும். அது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் அவங்க ஒரு யூனிஃபார்ம் அவங்க போட்டிருக்கிறது ஒரு யூனிஃபார்ம், அந்த சிம்பிள்ஸ் இருக்குது இல்லையா, அது ஒன்றும் நீங்கள் அவங்களோட அழைக்கிற பெயர் தவறாக அழைக்கக்கூடாது இல்லை பதவியை. அது வந்து உங்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தல. நாட்டின் இராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை மாதிரிலாம் இதில் சிக்கல்கள் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி வருது. அந்த அளவுக்கு தனிப்பட்ட கதையாவா சார் எடுக்கிறாங்க? இல்ல பகவந்த் கேசரியில பெரும்பான்மை நீங்க பார்க்குற ஒரு காமன் மேன் சொல்றான், நீங்க ராணுவம்ங்கற ஒரு விஷயம் வருது. இதுல அமரன் வந்து நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். பெரும்பான்மை தழுவி அப்ப ஃபேக்ட்ஸ் அதிகமா வேணும். இது எப்படி பார்த்தாலும் ஒரு ஏறக்குறைய ஃபேண்டசி படம் மாதிரி தான் இருக்க போகுது. ஃபேண்டசி படமாக இருந்தால் இப்போ என்ன தவறு வேணாலும் இப்போ காவல்துறைக்கு நீங்கள் வந்து அவங்க ஸ்டார் ஒன்று போட்டுட்டு அவங்களுடைய பதவி வேறு ஒரு பதவியை நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு காவல்துறைக்கு நீங்கள் அது மாதிரி பண்ண முடியுமா? ஒரு இராணுவம்ங்கிறது ஒரு நாட்டோட ஒரு உயரிய ஒரு துறை. அந்த துறையில் இந்த ஒரு கேள்வி தானே இன்னைக்கு வாதத்தில் முன்வைக்கப்பட்டது தணிக்கை வாரியம் சார்பா. அப்போ அதுக்கு நீங்க NOC ரொம்ப நுண்ணியமான ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. நீங்க வந்து இந்த பேட்ச் போட்டு இன்னொரு பதவி அவங்க இந்த படத்தோட கதை பகவந்த் கேசரி நீங்க பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரியில ஒரு ராணுவத்துக்கு போகணும்னு நினைக்கிற விஷயம், ராணுவம் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் இருக்கு. நீங்க எதுக்கு ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறீங்க இப்போ? பகவந்த் கேசரி நீங்க ரெண்டும் ஒண்ணுதான். இவ்வளவு நேரம் இல்ல சார், நீங்க கமர்ஷியல் படம், அப்ப நீங்க கமர்ஷியல் படம் இல்ல ஒரு கமர்ஷியல் படமா இருந்தா என்ன குறைகள் வேணாலும் அதை சேர்த்துக்கலாமா? நீங்க காமேஷ் சொன்னது ஏற்கனவே இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட படத்தை கொண்டு வந்து சரியில்லைன்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க பாருங்க அப்படின்னு கேட்க. என்ன கொடுத்திருந்தாலும் இப்போ இவங்க மேக்கிங் தனி தானே. இப்போ இவங்க மேக்கிங்ல வந்து நான் என்ன கேக்குறேன், இந்த ஸ்டார் அங்கீகரிச்சிருக்காங்க சார். அப்படி கிடையாது சார். இருங்க சார், அப்போ ஒரு நிமிஷம் சார். அப்போ பகவந்த் கேசரி சர்டிபிகேட்டே எடுத்து இந்த படத்துக்கு போட்டு நீங்க பயன்படுத்திக்க முடியுமா? முடியாது இல்ல. பகவந்த் கேசரி இவ்வளவு நேரம் பகவந்த் கேசரி ரீமேக்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மலேசியால வரைக்கும் கூட அதை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ மட்டும் எதுக்கு பகவந்த் கேசரியை முன்ன கொண்டு வந்து நிறுத்துறாங்க? பகவந்த் கேசரி தான் நாங்கள் அப்படியே எடுத்திருக்கோம்னு எதுக்கு சொல்லணும்? இப்போ அது அவசியம் இல்லைல்ல. இப்போ இதில் பல கதாபாத்திரங்கள் இல்லை சில விஷயங்கள் இதில் மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தில் மாற்றிருக்காங்க. நீங்கள் முக்கியமான ஒரு அரசு துறை சார்ந்த இப்போ நீங்கள் பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தணிக்கை வாரியம் நடந்ததுன்னா நாளைக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் இருந்துன்னா தணிக்கை வாரியம் அதை எப்படி சமாளிப்பாங்க சொல்லுங்க? திரு ஜுபேர்ட்ட
விஜய் பிஜேபியை எதிர்க்கிறாரு அப்படின்றது இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்லேருந்து நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டார் காமேஷ். அதுதான் இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராமான்னு சொல்லுவேன் நான் ஓப்பனா. யார் யார்? பாஜகவும் தாவேகாவும் செய்யக்கூடிய ஒரு டிராமா. என்ன நடக்குதுன்னா 2 விஷயம் இருக்கு. இது இடையில 500 கோடி வச்சு ப்ரொடியூசர் 500 கோடி மேட்டர் கிடையாது. 2 பேர் விளையாடட்டும். அரசியல் 500 ப்ரொடியூசர் இருக்காங்க சார். அரசியல் 500 கோடில மேட்டர் கிடையாது. அரசியல் 500 கோடில மேட்டர் கிடையாது. நான் சொல்றேன் இதுக்கு என்ன நடக்குன்னு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு அது ட்ரோல் ஆகப்பட்டது. அப்படியே சேம் டிட்டோவா அந்த பவந்த் கேசரி படத்தை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற சமூக வலைதளங்களில் நீங்க பார்த்தா தெரியும், பயங்கர ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு காரணம், படம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட். அப்போ தியேட்டருக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 3 ஷோ தான் போட முடியும். இப்போ அந்த பக்கமும் பிரச்சனை. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, தியேட்டர் கிடைக்கிறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு. என்னன்னா இந்த பெர்சன்டேஜ் சிக்கல் இருக்கு, 80-20ங்கிற சிக்கல் இருக்கு. இத்தனை சிக்கல் இருக்கு. ஆனால் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு படம் வருது, இதை எப்படி வந்து நம்ம வந்து இதை டிராப் பண்றதுன்னு ஒரு சிக்கல். ரெண்டாவது, ரொம்ப நாளாவே வந்து விஜய் வந்து பாஜகவோட பி டீம், தாவேக்காவே பாஜக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போயிட்டு இருக்கு. அதை கேள்வியா வச்சுட்டு இருக்கோம். நம்மளை போன்றவர்கள் தொடர்ந்து உறுதியாக இப்போ வரை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2 விஷயத்தை ஒரே கல்ல 2 மாங்கங்கிற மாதிரி, பாஜகவுக்கு எதிரானவர் விஜய், பாஜக விஜயை முடக்குகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது, இந்த படத்துடைய தேதியும் தள்ளி வைத்திடலாம். இந்த 2ஐயும் அவங்க பிளான் பண்ணி தனியா சோலோவா வந்து 1300 தியேட்டர் தமிழ்நாட்டில் இருக்குன்னா 1300 தியேட்டரையும் போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். இந்த படத்துக்கு சென்சாரில் முடக்கக்கூடிய அளவுக்கு அந்த படத்தில் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு ஆக்ஷன் படம் தான். முதல்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, சண்டை காட்சிகள் அதிகமா இருக்கு, அதுல சில கட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கட் பண்ணி கொடுக்க போராடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த படம் முடிஞ்சே கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. அவங்க அப்ளை பண்றதா சென்சார் அப்ளை பண்ணலாம். யூஎஸ்ல படம் சென்சார் ஆயிடுச்சு, இங்கிலாந்துல படம் சென்சார் ஆயிடுச்சு. 8ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான தேதியில் அறிவிச்சு இப்போ நம்ம ஃபிளாஷ் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலாந்துல தேதி படத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க ரிலீஸ் ஆகி அங்கிருந்து படம் இங்கே லீக் ஆயிடுச்சுன்னா இங்க படத்தை ஓட்ட முடியாது. அப்போ ஒரு திட்டமிட்டு நடத்தக்கூடிய நாடகம் தான் நான் சொல்வேன். ஓகே, திரு காமேஷ், பாஜகவும் விஜய்க்கும் சேர்ந்து நடத்துற நாடகம்ன்றார். அதுதான் அடுத்தது. அது சுபேர் சார் வந்து நல்ல ஸ்கிரீன் பிளே எழுதுனாரு வச்சுங்களேன், மிகப்பெரிய ஒரு டைரக்டராகவும் ஒரு கதாசிரியராகவும் வருவார் நான் நம்புறேன். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஓபன் பண்றேன். படத்தை டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சென்சார் போர்டு பார்த்திருக்காங்க. 22ஆம் தேதி அன்னைக்கு கட்டும் கரெக்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு படக்குழு, அதாவது வந்து ஜனநாயகத்தோட படக்குழு டைரக்டர் சேஞ்சஸோட கொண்டு போய் அப்ளை பண்ணிட்டார், திருப்பி ரீசமிஷன் கொடுத்துட்டாரு. 25 கிறிஸ்துமஸ் ஹாலிடே, 26 சர்டிபிகேட் கேட்டதுக்கு இஷ்யூ பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமாக கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரைக்கும் இதோ வரும் அதோ வரும் சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம 5ஆம் தேதிக்கு அப்புறமாக ரிவைஸ் கமிட்டிக்கு திருப்பி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க 5ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 2 நாள் முந்தானத்திக்கு. சோ இப்ப 6ஆம் தேதி இன்று கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப 19ஆம் தேதி கொடுத்து 22ஆம் தேதி அன்னைக்கு கட்டு சொல்லி அதை 24 சேஞ்ச் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமாக எதனால அந்த 24ஆம் தேதியில 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 10 நாள் கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க. அன்னைக்கே அதை சொல்லி அன்னைக்கே கிளியர் பண்ண வேண்டியதானே. 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக அந்த 10 நாள்ல சார், அந்த 10 நாள்ல நீங்க வழக்கு தொடுத்திருந்தா இந்நேரம் அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கும்ல சார். நீங்களும் தாமதம் பண்ணீங்கன்றாங்களே. அதுதான் சொல்றாங்க. வெளியில விசாரிச்ச திரையுலகத்துல விசாரிச்சா முடியாதுன்னு சொல்லியிருந்தா போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் கிளியர் பண்ணி நீங்க கேட்ட கட்ட சொல்லி பண்ணி நீங்க கொடுத்துருவோம், நீங்க இந்த கட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் கொடுப்போன்ற போது ஆப்வியஸ்லி என்ன தோணும், எஸ் கரெக்ட் அப்படின்ட்டு போவோம். இதோ வந்துரும், இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துரும், நாளைக்கு கொடுத்துரும் இப்படின்னு இழுக்கடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து ரெக்கமெண்டேஷன் போடுறீங்க, கமிட்டி ரிவைஸ் கமிட்டி போட்டீங்க அப்படின்னா, ரிவைஸ் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா இது என்ன எப்படின்னு பார்க்க முடியும்? அழுத்தமா தானே பார்க்க முடியும். நீங்க என்னைக்கு கொடுத்துருக்கணும்? நீங்க படத்தை பார்த்துட்டு அன்னைக்கே கட் கொடுத்துட்டீங்க. அந்த கட்டுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி ரீசமிஷன் கொடுத்துட்டாங்க. ரீசமிஷன் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புறீங்க? அப்ப நீங்க முதல்ல ஒழுங்கா பார்க்கலையா? சரி, அப்படியே 24ஆம் தேதி சேஞ்சஸ் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க அன்னைக்கே ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா திருப்பி என்ன சேஞ்சஸ் அதை பண்ணி கொடுத்துருப்பாங்களே. இந்த நடைமுறை ஒரே நாள்ல நடக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. ஒரே நாள் எப்படி சார் எல்லாமே நடக்கும்? இவர் கேட்கறது எல்லாமே ஒரே நாள்ல நடந்ததுன்னா ஒரு அரசு துறை, இது ஒரு ஃபார்மல் ஒரு புரோட்டோகால் இருக்கு கவர்மெண்ட்ல. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு நாம்ஸ் இருக்கு. கோர்ட்ல சொன்னது நார்மலா 7 நாள்ல நடக்குது ப்ரொசீஜர்ன்றாங்க. பராசக்தின்ற ஒரு படத்துக்கு எப்ப சார் கொடுத்து எப்ப சார் வாங்குனாங்க? பராசக்திக்கு இன்னும் சர்டிபிகேட்டே ஆபீஷியலா இஷ்யூ பண்ணல, தெரியுங்களா உங்களுக்கு? இன்னும் அபிஷியலா அதுக்கே இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கல. இது வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் சர்டிபிகேட் அனௌன்ஸ் பண்ணல, அதுவும் பெண்டிங்ல தான் இருக்கு. புக்கிங் ஆரம்பிச்சிருச்சுல. சரி, நீங்க அத வெச்சுப்போம். இப்போ நாம அத பேசணும்னா அது வேற மாதிரி டாபிக் மாறும். இல்லங்க, எல்லாத்துக்கும் நீங்க சொல்றது என்னன்னா எல்லாமே ஒரே நாள்ல முடியணும்னு எதிர்பார்க்கறீங்க. இல்ல, அவங்க கேக்குறது சார் பெரிய நடிகர் அப்படின்றதால ஒரே நாள்ல எங்களுக்கு சரியா காட்டுங்க. விஜய் கடைசி படம்ங்கறதுனால எல்லாமே அன்னைக்கே பண்ணிடுமா? கமிட்டி கமிச்சிங்கன்னா கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க.
சார் நீங்க 10 நாள் வெயிட் பண்ணிட்டு எதுக்கு ரிவைஸ் கமிட்டி அனுப்புறீங்க? படம் முடிச்சிட்டீங்களா சார்? 3 மாசம் முன்னாடியே படம் முடிச்சிட்டீங்களே, ஏன் டிசம்பர் முதல் வாரமே போயிருக்க வேண்டியதானே? உங்க ஆளுக்கு உங்க தலைவருக்கு வந்து பிரச்சனை வரும்னு தெரியும். உங்க தலைவர் அவர்களுக்கு பல படத்துல பிரச்சனை வந்திருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. நீங்க லேட்டா போனீங்க. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ்க்கு டிசம்பர் 19ஆம் தேதி போயிருக்கோம். ஒரு மாசம் கிட்டத்தட்ட போயாச்சு. முன்னாடி 20 நாள் 20 நாள் முன்னாடி. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? 20 நாள் தான், ஒரு மாசம் கிடையாது அது இடையில கிறிஸ்மஸ் சார். இதுக்கு மேல என்ன உங்களுக்கு? அதாவது சார் 26 27 கேள்வி கிடையாது. நீங்க இப்ப இதுக்கு 3 மாசம் முன்னாடியே படம் முடிச்சிட்டோம்ன்ற வரைக்கும் நீங்க சொல்றீங்க. கொஞ்ச நாள் என்ன சொன்னீங்க? இந்த கரூர் இன்சிடென்ட் எல்லாம் ஃபுல்லா ஷூட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க, 60 ட்ரோன் கேமரா மொத்தமா எடுத்து வச்சிருக்காங்க, அதுக்கு தான் இது பண்ணாங்கன்னு ஒரு கதை கட்டினீங்க. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்து அப்படியே மாத்தி பேசுறீங்க. நன்றி. அட்லீஸ்ட் இப்போ ஒத்துக்கிறீங்களா? அப்ப நாங்க கரூர் இன்சிடென்ட் போது படம் எடுக்கலன்றத ஒத்துக்கிறீங்களா? தேங்க்யூ. இப்ப விஷயத்துக்கு வரேன் சார். 24ஆம் தேதி சேஞ்சஸ் கொடுத்தீங்களா சார்? அப்ப 22ஆம் தேதியே நீங்க இந்த படத்துக்கு சேஞ்சஸ் பத்தாது, இதை வந்து இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கமிட்டி, ரிவைசிங் கமிட்டிக்கு போடுறோம்னு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதானே சார்? அப்பவே நீங்க கரெக்டா கொடுத்துட்டு கரெக்டா சேஞ்சஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நீங்க சொன்னதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு கொடுக்கறதா எங்களோட கேள்வி. அப்ப 24 பாத்துட்டீங்கன்னா 25 26ல கொடுத்துருக்கலாமே. ஏன் வந்து 2 நாள் இல்ல, அவர் கேக்குறது நாகராஜ் 24ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க கட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப இருந்து இந்த 10 நாள் என்ன நடந்துச்சு? 5ஆம் தேதி எங்களுக்கு மெயில் வருது, நீங்க சென்சார் போர்டு சொல்லுது, அவங்க ஏத்துக்கிறாங்க. 10 நாள் என்ன நடந்தது சார்? ஜெனரலா எல்லாரும் 25ஆம் தேதியிலிருந்து ஜெனரலா இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் த இயர் எப்பவுமே வந்து ஹாலிடே வீக். இது எந்த படத்துக்கும் இல்லை, எல்லா படத்துக்கும் அப்படிதான். ரைட். அவங்க என்னதான் 26ஆம் தேதி 27ஆம் தேதியோ 26ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருந்தாலும் அவங்க 2ஆம் தேதி தான் பார்த்துருப்பாங்க. 5ஆம் தேதிக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா நடுவில் ஹாலிடே வீக் வந்தது தான் ப்ராப்ளம், வேற எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது இதுல. ரைட். எல்லாருக்கும் ஹாலிடே வீக் வரும்போது கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் விஜய் படத்துக்கு மட்டும் சென்சார் போர்டு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். ஆடியோ லான்ச் நோக்கி போயிட்டாங்க சார். அவங்க மலேசியால ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா நடத்தணும், இதை மறந்துருப்பாங்க. இந்த ஏரியாவை விட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. நடைமுறை சிக்கல்னு நான் ஆரம்பத்தே ஒன்று சொன்னேன். ஒரு படம் சென்சார் வருது, நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச பிறகு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது? இண்டஸ்ட்ரியில் பல காலமாக பல தியேட்டர்காரர்களே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே படம் உங்களுக்கு வந்து நீதிமன்ற தடையால போன மாசம் ஒரு தெலுங்கு படம் பாலகிருஷ்ணா அகண்டா 2, அப்புறம் கார்த்தியோட வா வாத்தியார் ஒரு வாரம் தள்ளி போச்சு. எல்லாருமே இண்டஸ்ட்ரியில தியேட்டர் ஓனர்ஸ் ஃபினான்ஷியல் பிரச்சனை இல்ல சார். அதுதான் சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நிமிஷம் முடிக்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணனும்னு சொல்ல வராங்க. நீங்க சென்சார்லாம் நீங்க நான் டேட்டா வெச்சிட்டோ நீங்க கொடுங்க, டேட்டா வெச்சிட்டோ கொடுங்கங்கிறது நீங்க ஒரு அரசு துறையில போய் தான் சார் கழுத்தை பிடிப்பாங்க. நமக்கு வேலை நடக்கிற நேரத்துல கழுத்தை பிடிச்சு நீங்க ஒரு டேட் சென்சார் இயல்பா நடக்க வேண்டிய ஒண்ணு சார். ஒரு வாரத்துல நடந்துருக்குல்ல சார். இது வாவாத்தியாரே படத்துக்கு அந்த ப்ரொடியூசர் கட்ட வேண்டிய 21 கோடி ரூபாய் பணத்துக்கான நார்மல் ப்ரொசீஜர் சார். 10 நாள் ஆயிருக்கு சார். அது 5 நாள் லீவ் இருக்குல உங்களுக்கு சார். ஒரு நிமிஷம் சார். எப்ப 31 தேதி போன வாரம் வந்தது சார். இந்த ஒரு படம் மட்டும் தான் சென்சார் பாப்பாங்க. இந்த ஒன்னு தவிர உங்களுக்கு வேற எந்த படத்துக்குமே வேலை இல்லையா? அப்போ இந்த ஒரு படம் மட்டும் தான் சென்சார் வந்து ஹேண்டில் பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரு படம் எங்களுக்கு நீங்க முடிச்சு கொடுத்துருங்க. பராசக்தி இருக்கு, ஜனவரி மாசம் அடுத்து வரக்கூடிய அதுக்கப்புறம் எதுக்கு இது ஒவ்வொரு படத்துக்கும் சார் எல்லாமே கொடுக்கப்படும் ஆன்லைன்ல என்ட்ரி இருக்கு. எல்லாமே ஆன்லைன்ல என்ட்ரி இருக்கு சார். எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாத்துக்கும் தணிக்கை வாரியத்துல நடைமுறை இருக்கு. எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்க நீதிமன்றத்துல ஒரு 50 படம் இருக்குமா? 50 படத்துல ஏதாவது ஒரு படத்துல சிக்கலை காட்டுங்க. ஏன் ஜனநாயகனுக்கு மட்டும் சிக்கல் சார்? எல்லா படத்துலயும் உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இந்த சார். எல்லா ஒரு 4 வேணா இல்ல சார். சென்சார் போர்டு வந்து எல்லா படம் சொல்லிட்டு இருக்காங்க கார்கே. ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க தணிக்கை பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க. தணிக்கை பண்ணதுக்கு நீங்க ஒரு டேட் ஓகே. காமேஷ் தணிக்கை சான்று கிடைக்கல, எப்படி நீங்க வந்து டிக்கெட் ஓபன் பண்ணீங்க? எப்படி டிக்கெட் புக்கிங் நடந்தது? அப்ப என்ன தைரியம்? எங்க சார் நடந்திருக்கு? கோயம்புத்தூர்ல டிக்கெட் பிராட்வேல ஓபன் சென்னையில நடந்திருக்கு, சென்னையில நடந்திருக்கு, கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு, நிக்குது. ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல நடந்திருக்கு, கொச்சின்ல நடந்திருக்கு. நான் டிக்கெட் ரேட் கொஞ்சம் சொல்லட்டுமா? எவ்வளவு டிக்கெட் ரேட் சொல்லுவாங்க நான் சொல்லிறேன். இப்போ டிக்கெட் நீங்க சொல்றீங்க இல்லையா, இது யுஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் தான் இஷ்யூ பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியர்டு. அதனால தான் ஒரு கொடுக்கப்பட்டதே பேசிட்டு இருக்காங்க. அந்த அஷ்யூரன்ஸ் கொடுத்ததனால ஓபன் பண்றாங்க. அஷ்யூரன்ஸ் எங்க சார்? அஷ்யூரன்ஸ் வந்து ரிட்டன்ல இருந்தா மட்டும் தான் சார் அஷ்யூரன்ஸ். ரிட்டன்ல எதனால கொடுத்திருக்காங்களா? ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டாவோ இல்லனா வந்து ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமாகவோ எதுவும் கிடையாது. இது ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம். ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் தான். அதுல ரெண்டாவது இவங்க சேஞ்சஸ் சொல்லி பார்த்துட்டு
22ஆம் தேதி பார்த்துட்டு இந்த படத்துக்கு எங்களால சான்றிதழ் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக இது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு இதெல்லாம் மாத்தணும் சொல்லியிருந்தா நியாயம் இருக்கு. நீங்க வந்து சேஞ்சஸ் சொல்லிட்டீங்க, கிட்டத்தட்ட 14 கட்ஸ்ன்னு சொல்லி வந்துச்சு. அந்த 14 கட்டை சேஞ்சஸ் பண்ணி 24 சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ண உடனே அதை ஒன்ஸ் ஃபார் ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துட்டு ஓகே நாங்க சொன்ன கட்டெல்லாம் பண்ணிட்டீங்க, சூப்பர், இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க, இதுதான் ப்ரொசீஜர், இப்படிதான் நடக்கும் இங்க ஒரு இதுல. பதிவு ஆனா பண்ணுங்க. இப்ப இவங்க சொல்றத பார்த்தா இந்த மாதிரியான இது வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்கும், இத பண்ண மாட்டாங்க, இத பண்ண சார். படம் ஆரம்பிக்கும் போதே இங்க இல்ல சார், ஹாலிவுட்லயே சார், அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ்னு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் சார் படமே பண்ணுவாங்க. அவ்வளோ இதுவா இருக்கிறவங்க இன்னி வரைக்கும் இது வரைக்கும் ஏன் சரி, அப்படி பார்த்தா நீங்க தீபாவளி தானே வர்றது? இல்ல நேத்திக்கு ஹாலிவுட் சட்டத்திட்டமோ சார், முதல்ல ஹாலிவுட் படங்கள் சட்டத்திட்டமோ நம்ம சட்டத்திட்டமோ அப்படியே ஒண்ணா பொங்கலுக்கு அப்போ? மாறுறீங்க. பொங்கல் ஆமா, correct. தீபாவளி தானே முதல்ல வரேன் நாங்க. படம் முடிஞ்சே 3 மாசத்துக்கு மேலே ஆகுது. 3-4 மாசம் ஆகுது. 3-4 மாசம் சார், ஆகுது. சார், ஒண்ணு சார், அப்புறம் சார் ஒரு நிமிஷம், அப்ப இப்படி கேட்கலாம்ல, பராசக்தி வெளியாகிற தேதியில் தான் ஜனநாயகன் வெளியாகணும் நீங்க திட்டமிட்டீங்களான்னு கேட்கலாம்ல. நேற்று இருங்க நேற்று இது இப்போ நேற்று இந்த படம், அதாவது ரஜினி சாரோட படம் அனௌன்ஸ் ஆயிருக்கு கமல் சார் ப்ரொடக்ஷன்ல. அந்த படம் பொங்கல் வெளியீடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சர்டிபிகேட்டே வாங்க நீங்க எப்படி சார் பொங்கல் வெளியீடுன்னு போடுவீங்கன்னு கேட்கலாமா? இதே பராசக்தி ரிலீஸ் இல்ல, அதுதான் நான் ரிலீஸ் ஆகும் போதே படம் பண்ணும் போதே பொங்கல் வெளியீடுன்னு போட்டு தான் பண்ணது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. Okay, அது வந்து okay, அவங்க okay, ப்ரொசீஜர், அவங்க பிசினஸ் பண்றாங்க. இவரு அதுக்கு ஏத்த மாதிரி பல நீங்க plans முதல்ல பண்ணுவாங்க. பேசும்போது கேட்டீங்க அப்படிதான் மீதி போகும். படத்துக்கு ஓகே. சிம்பிள். நீங்க ரெக்கமெண்டேஷன் ரிவைஸ் கமிட்டில போட்டு இந்த படம் வெளிவரத்துக்கு பல இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க ஏன் வந்து வெறும் சேஞ்சஸ் மட்டும் சொல்லிட்டு யூஎஸ் சர்டிபிகேட்டுக்கு இது பண்ணி கொடுத்தீங்க? அதுதான் எங்களோட கேள்விங்க. ஓகே வெற்றி சார், நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கும் சொன்னா பராசக்தி படத்துக்கு தணிக்கையில் பிரச்சனை வந்து இதே மாதிரி அந்த படத்துக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி அந்த படத்துக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்ததா தகவல் இருக்குது. தணிக்கை வாரியத்தோட அங்கே பார்த்து அவங்க அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை கிளியரன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு இருக்குது. இதே ஜனவரி 9ஆம் தேதியின் கடைசி நிமிஷத்தை தான் அவங்களும் கொண்டு வந்தாங்க. அவங்க போய் இது எல்லாத்தையும் ப்ரொசீஜராக பராசக்தி கிடைக்குது சார், ஃபார்மாலிட்டி அவங்க போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத கரெக்டாக பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நீங்கள் போய் அவங்ககிட்ட விளக்கங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன பேப்பர் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு அந்த படத்துக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்கிறத இன்னை வரைக்கும் இவங்க சொல்கிற அதே மாதிரி இன்னும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பராசக்திக்கு இன்னும் சர்டிஃபிகேட் இஷ்யூடுங்கிறது இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க. ஸ்டோரி இஷ்யூ அவங்க அதுக்கு இதை விட இப்போ அதாவது இவங்க சொல்கிற ஜனநாயகனை விட ஒரு கான்ட்ராவர்சியான இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கான்ட்ராவர்சியான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய ஒரு இந்தி திணிப்பு பற்றின ஒரு கதை அதுக்கே அவங்க போய் என்னென்ன வசனங்கள் இப்போது நீங்கள் இந்த 2 ட்ரெய்லருமே பாருங்கள். நியாயமாக பார்த்தா நீங்கள் வந்து பராசக்தியில் இருக்கிற ட்ரெய்லருக்கு நீங்கள் எத்தனை கட்டு கொடுத்துருப்பாங்களோ கொடுக்காம இதெல்லாம் வந்திருக்கு. டெல்லிங்கிற வார்த்தையை முதல் கொண்டு அதில் அரசியல் அவ்வளோ அரசியல் அந்த இந்தியாவா அதில் அரசியல் பேசப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு உண்டான அந்த முறைப்படி என்ன பண்ணணுமோ அதுதான் சார் சொல்றேன். நடைமுறை சிக்கல் எல்லாமே வந்து இப்போ இவங்க வந்து கர்நாடகால இருக்கிற ஒரு கம்பெனி நம்ம சார் அவங்க எல்லாமே அவங்க போய் பேச விடுங்க சார். அது பெங்களூர்ல இருக்கிற ஒரு நிறுவனம் இங்க அவங்களுக்கு உண்டான ஒவ்வொரு கம்பெனி படம் பண்ணும்போது சார் ஒருத்தர் பேச விடுங்க. ஒரு பெங்களூரில் இருக்கிற நிறுவனம், பெங்களூரில் இருக்கிற ஒரு பொதுவாகவே சினிமாவில் என்னென்னா சார் கார்ப்பரேட் கம்பெனி வருது, அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு கம்பெனி வருதுன்னா இங்கே இருக்கிற அவங்க அதுக்கு பர்ஃபெக்டான இங்கே இருக்கிற ஆட்களை வந்து அதிகமாக நியமிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க யாராவது எல்லா முறையும் சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துறை, மிகப்பெரிய முதலீடு. இதுக்குன்னு உண்டான ஒரு ஃபார்மாலிட்டி சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுலேருந்து சென்சாருக்கு வந்து என்ன பேப்பர்ஸ் கொடுக்கணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், எல்லா டீட்டெயில் தரோவாக எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மும்பையில் இருக்கிற கம்பெனிகள் அதை மாதிரி நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறது அவங்கெல்லாம் பண்ணும்போது இங்கே சில அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இங்கே இருக்குது. பராசக்திங்கிறது அவங்களுக்கு இந்த படம் அந்த இயக்குனர் இது சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் எல்லாமே அதெல்லாம் என்னென்ன அப்ரோச் பண்ணுமோ கரெக்டாக போயிட்டு அவங்க அந்த ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. இது நீங்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்க, இன்னைக்கு நீங்கள் முடிவெடுத்து கோர்ட்டுக்கு போகிறீங்களே உங்களுக்கு அப்போ இவங்களுக்கு முதலே தெரியும்ல, அப்போ போனாலுமே இவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, ஏன் போல அப்போ இவங்களுக்கு அது மாதிரி இவங்களுக்கு யூகம் இவங்களுக்கு வருது இல்லை, அப்போ இன்னைக்கு நாங்க முந்தா நேத்து போனவரை அன்னைக்கு போக வேண்டியதுதானே? அப்போ திரு ஜுபேர் இருந்து இது பாஜகவும் தாவேக்காவும் 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகங்கிறத நான் உறுதியாக திரும்ப சொல்கிறேன்.
ஏன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ட்ரெய்லர் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அவங்க நிறைய ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்க நினச்ச மாதிரி 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியல. படம் டியூரேஷன் 3 மணி நேரம் இருக்குது. இது நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ இந்த ஒரு சிக்கலை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களே ட்ராப் பண்ணாமல் இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ திட்டமிட்டபடி விஜயனுடைய கடைசி படம் வரல அப்படின்னா பொலிட்டிக்கலி சிம்பதி வருமா வர? அது சோலோவாக வரணுன்றாங்க. படம்லாம் வராமல் இருக்காது. தள்ளி இந்த படம் சோலோவாக வரணும். இல்லை சார், இப்போ காமேஷ் என்ன சொல்றாரு, இது பாஜக செய்யற சதி. பாஜக செய்யற சதியெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்போ பாஜகக்கு எதிராக தாவேகாவினுடைய நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஏன் வராது? அதைத்தான் அவங்க நரேஷன் செட் பண்றாங்க. நாங்க பாஜகவையும் எதிர்க்கிறோம், எங்க கொள்கை எதிரியும் எதிர்க்கிறோம், எங்களை முடக்குறாங்க, எங்க படத்தை விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு நாங்க தான் வந்து மாற்று சக்தி தமிழ்நாட்டுல பிரைம் ஃபோர்ஸ். யாருமே சொல்லலையே. விஜய் அறிக்கை கொடுத்திருக்காரு. இல்ல அவங்க ஆதரவாளர்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கு மிரட்டுறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்களே. யார் பேசுறா? விஜய் தாவேக்கு ஆதரவாளர்கள் தான். தாவேக்கு ஆதரவாளர், தாவேக்கு ஆதரவாளர் சோஷியல் மீடியால பேசுறாங்க சார். தாவேக்கு ஆதரவு பத்திரிகையாளர் பேசுறாங்க. காமேஷ், இந்த விவகாரத்துல ப்ரொடக்ஷன் நிறுவனமோ ஏன் விஜயோ கட்சி சார்பு அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் விடாதது ஏன்? பாஜக தான் காரணம்னு ஏன் சொல்லல? அப்போ வந்து உங்களுக்கு வெளிப்படையா அதுல வந்து ஒரு நம்பிக்கை இல்ல, வெளிப்படையா நீங்க அப்படி பார்க்கலன்னு தானே அர்த்தம்? எப்படி சொல்லுவாங்க? உண்மை முதல்ல படத்தோட ரிலீஸ்க்கு என்ன வேலைகளோ அதை தான் சார் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. இப்போ சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் கிடையாது, சரிங்களா? 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னா பல நாடுகளுக்கு, பல இடத்துக்கு பல கோடி வியாபாரம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. சோ இப்ப ஒரு நாள் தள்ளிச்சுனா கூட அதோட நஷ்டம் நம்பி வந்த ப்ரொடியூசருக்கு இருக்கும், பெரிய நஷ்டப்படும் அப்படின்றதுலதான் ஒரு இதுவா இருப்பாங்க. சோ அந்த பாயிண்ட்ல இப்போ ஒருத்தருக்கு இது முன்னாடி பேசும்போது சொன்னாரு, இது வந்து கேவிஎன் வந்து பெங்களூர் நிறுவனம், அவங்களுக்கு இதை பத்தி சிலையான விஷயங்கள் தெரியலன்னாரு. அதுக்கு முன்னாடி சொல்லும்போது கேவிஎன் டம்மி, உண்மையிலேயே விஜய்னா தான் ப்ரொடக்ஷனு, அவர் வந்து ஜெகதீஷ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்போ ப்ரொடியூசரு, கோ ப்ரொடியூசரு, அவங்க தான் எல்லாமே அப்படின்னாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது தூக்கி அப்படி போட்டுறாங்க. இப்ப வந்து அப்ப அந்த ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த 67 படம் நடிச்சிருக்காரு, 33 வருஷமா இருக்காரு, இந்த ப்ராசஸ், இந்த ப்ரொசீஜர், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. நீங்க சொன்ன பிரகாரம் அந்த ஜெகதீஷா இருக்கட்டும், இல்ல விஜய் நான் சொந்த படம் அவர் தான் பினாமி போட்டு எடுக்கிறான்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. இப்ப மட்டும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் நீங்க சரியா செய்யல, அதனால உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அப்படி மாத்தி பேசுறாங்க. எப்படி முரணா பேசிட்டு இருக்காங்க பாருங்க, மாத்தி மாத்தி. நாங்க என்ன சொல்ல வரோம், நீங்க ஒரே ஒரு கேள்வி, இதே ஒன்றிய அரசு எதிர்த்து வீடியோ போடுவாரா உங்க தலைவர் தளபதி? எதுக்குன்னா படத்தை முடக்கி வச்சிருக்காங்களே, அரசியல் தானே நடக்குது. நீங்க தானே சொன்னீங்க இப்போ படத்தெல்லாம் யாரும் முடக்கல, நீங்க செஞ்ச தவறுன்றீங்க. இப்ப நீங்களே படத்தை முடக்கிட்டாங்களா அப்படின்னு நீங்களே கேக்குறீங்க. உண்மைகள் வரும் 2-3 நாட்கள் தெரிய வரும் தான் நான் பாக்குறேன். அவரு யார் என்ன கருத்தை சொன்னாங்கன்னே அவர் ஃபாலோ பண்ணல அவரு. சார், இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு படம் நீங்கள் பெரிய படம், பெரிய ஹீரோ படம், பெரிய முதலீடு எல்லாமே சொல்கிறீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஒரு படத்துக்கு உண்டான அனைத்து அதனுடைய டாக்குமெண்ட் ஒர்க் என்ன இருக்குது, எல்லா ஒர்க்கு, லீகல் ஒர்க் என்ன இருந்தால் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விதத்தில் ரிலீஸ் டேட் 9ஆம் தேதி கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சுன்னா எப்போ ரிலீஸ் ஆகும்? 9ஆம் தேதி அன்னைக்கே இல்லை சார், எனக்கு அன்னைக்கே அந்த உண்டானது கியூபுக்கு இவங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லா பிரிண்ட்டுக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஏற்கனவே நீங்கள் இங்கிலாந்துலாம் இதுக்கு வந்து படத்தை தள்ளி போட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா இது ரிலீஸ் பண்ணால் எல்லா நாளும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு மறுநாள் வேணால் ரிலீஸ் பண்ணலாம் 10ஆம் தேதி, இல்லைன்னா பொங்கல் நெருக்கத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. சென்சார் மறுஆய்வுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் தள்ளி போகும் எவ்வளோ நாள் கூட. அது வந்து தணிக்கை வாரியம் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ரிவைசிங் கமிட்டிக்குன்னு போகும்போது திரும்ப வேற ஒரு ரிவைசிங் கமிட்டி போகணுன்னா வேற ஒரு குழு தான், முதல்ல பார்த்த குழு பார்க்கக்கூடாது, வேற குழு பார்க்கணும். அப்போ அது தள்ளி போகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த படம் வந்தாலும் சரி, எல்லா படத்துக்குமே சொல்கிறேன், இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தணிக்கை வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா சட்ட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு பொறுமையாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய ரசிகர்களும் அந்த நாளில் தான் படத்தை பார்க்கணுங்கிற அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நாராஜ் கார்கி சார், வர லாஸ்ட் உங்கள்கிட்ட வரேன். நாராஜ் சார், இவங்க ஆடியோ லான்ச்சோட ஆர்வத்தில் ஒரு ப்ராசஸை மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இது சிம்பிளான விஷயம். அவங்க தான் ப்ராசஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே கொண்டு போயிருந்தா, ஏன்னா அந்த லீவு எல்லாமே வந்திருக்குதுல, 2ஆம் தேதி தான் வந்து திருப்பியும் ஆஃபீஸ் ரீஓப்பன் ஆகி எல்லாமே நடந்திருக்கும் இதில், ஓகேவா? இதை வந்து ஐ திங்க் நாளைக்கு வந்து என்ன கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. பட் ஒருவேளை ரிவிஷன் கமிட்டிக்கு போச்சுன்னா இந்த படம் ஃபர்தராக தள்ளி போகும். 4 வாரம் மினிமம் கேரண்டியாக தள்ளி போயிடும். இந்த ரிவிஷன் கமிட்டி பார்த்தோன்னா 4 வாரம் மினிமமாக தள்ளி போகும். அடுத்த மாதம் தான் ரிவிஷன் கமிட்டிக்கு போச்சுன்னா. இல்லை ஒருவேளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா
10ஆம் தேதியோ இல்லை அடுத்த வாரம் 14ஆம் தேதியோ வரும். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, சார் சொன்ன பிஸ்னஸ் ப்ராப்ளமும் இருக்கு. இப்போ பராசக்தி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் கிடையாது, அதை ஃப்ரீயாகவே ஏதோ எக்ஸிபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அட்வான்ஸ் டிக்கெட் ரேட் குறைக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்கு. நார்மல் 190 ரூபீஸ் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை கூட குறைச்சி தியேட்டர்ல வாங்கலாமான்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாரு. தியேட்டர் டிக்கெட் கட்டணங்களே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியில வந்திருக்கு. உண்மையான்னு தெரியாது. பிளஸ் வந்து அட்வான்ஸ் வந்து கிடையாது. இப்போ இதுக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்கு, அதெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போ அந்த பர்சன்டேஜுக்கு இந்த படத்தை ஹிட் பண்ணணும், அப்படி அது பணம் திருப்பி வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னா ஒரு வாரம் தள்ளி வரது தான் உங்களுக்கு நல்லது. ஓகே காமேஷ், லாஸ்ட் வேர்ட்ஸ். சார், இப்ப இவங்க சொன்னதெல்லாம் நேற்றுக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் தெளிவுபடுத்திட்டாரு. இது ஒன்றும் திடீர்னு முடிவு எடுத்தது இல்லை. இதெல்லாம் வந்து 1 மாசம் முன்னாடியே பேசிட்டாங்க. 2 படம் எப்ப வரப்போகுது, 9ஆம் தேதி 10ஆம் தேதி 650 தேட்டர், அது 450 தேட்டர் வரைக்கும் தேட்டர்லாம் பிரிச்சு ஷோஸ் வரைக்கும் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. அதுலலாம் இஷ்யூஸ் கிடையாது. ப்ராப்ளம் தணிக்கை சர்டிபிகேட். நீங்க கேட்ட மாதிரி ஒருவேளை 9ஆம் தேதி அன்னைக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்து இதை கொடுக்கலாம்னு சொல்லி தணிக்கை குழு கொடுத்துட்டாங்க, சர்டிபிகேட் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு 12th அன்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே, விஜயனுடைய படம் எப்போது வெளியாகும், 10ஆம் தேதியா இல்லை அதற்கு மேலேயா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இந்த சிக்கல் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதா இல்லை கவனக்குறைவால் ஏற்பட்டதா அப்படின்றது பார்க்கக்கூடிய பொதுமக்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறோம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.